விவசாயிகளே, நம்ம இவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம வெண்டைக்காய் பறிக்கிறது, வெண்டைக்காய்க்கு மறந்தடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உரம் போடுறது எல்லா வீடியோவும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதாவது வெண்டைக்காய் பறிக்கும்போது செடிகளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் நோய் விழுது அப்படின்ட்டு. அது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழித்து இப்போ செடியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். விவசாயிகளே, நம்மளோட செடி பார்த்திங்கன்னா அரும்பு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, மொட்டு நெருங்க அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா செடியில் ஃபுல்லாகவே சாம்பல் நோய் அடிச்சுட்டு, அதாவது நெருங்க இப்படி மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், இதாக இருக்கலாம் புள்ளி புள்ளியாக, இந்த மாதிரி ஒரு நோய் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதே முத்திரும். இந்த மாதிரி ஒரு வரல கூட இருக்காது, அதுக்குள்ளே முத்த ஆரம்பிச்சிடும். காயும் பார்த்திங்கன்னா சைனிங் இருக்காது. எந்த ஒரு கடைக்காரங்களும் அந்தளவுக்கு காய் விரும்ப மாட்டாங்க. பார்த்திங்கன்னா காய் பறிச்சிட்டு இருக்கும்போது நேரம் இல்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா நம்ம மறந்தடிக்க முடியல. அதே மாதிரி நோயும் பார்த்திங்கன்னா டக்குன்னு பரவிட்டு, லேசாக தான் இருந்த மாதிரி இருந்து அதுக்குள்ளே நல்லா பரவிட்டுங்க பாருங்க. இப்போ இதிலே உங்களுக்கு ஒரு பூச்சை காட்டுதேன், இந்த இருக்கா, இதில் ஒரு பச்சை கொசு. இந்த கொசுக்கே இந்த இலைகள் பார்த்திங்கன்னா சுருங்கிக்கிட்டே தான் இருக்குமே தவிர விரியவே செய்யாது. இலை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இலை இருக்கக்கூடியது செத்தியோடு தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இலையும் இல்லை. இருங்க, இப்படி இருக்கும்போது செடிக்கு போதுமான சத்துக்கள் போகாது இலை இல்லாதனால. அதனால் பார்த்திங்கன்னா செடிகள் அப்படியே அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு. இப்போ ஒரு மருந்து நம்ம உடையில் அடிக்க போகிறோம். அதாவது ஏர்கான்ட்டு ஒரு மருந்து உண்டு, சாம்பல் நோய்க்கு நல்லா கேட்கும். அந்த ஏர்கான் மருந்தை அடிச்சுட்டு அதோட ரிசல்ட்டை பார்ப்போம். அதை அடித்தோடனே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே வாரத்தில் புது தளிர் விட்டு அடுத்தால இலைலாம் பெருசாக நீட்டாக இருக்கும். அதே அடுத்த வீட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா செடி தேரவே நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புது இலை எடுத்து அது நல்லா இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. சரி விவசாயிகளே, அப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு நமக்கு போதுமான வருமானமே இருக்காது. ஏன்னா செடிகள் கிட்டத்தட்ட ரொம்ப ஓய ஆரம்பிச்சிட்டு ஒரு மருந்து அடித்த உடனே தான் நல்லாயிருக்கும். சரி விவசாயிகளே, நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.